ஆகஸ்ட் 2026 இருந்து செப்டம்பர் 2026 செப்டம்பர் 2 வரைக்கும் கண்டிப்பாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுக்கிரனுடைய பாதிப்பு தன்மை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து சனி செவ்வாயோட தொடர்புல வந்துடுறாரு. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைம்ல அப்படியே சந்திரனுடைய அதியோகம் அந்த சூரியனுக்கு அந்த அந்த சுக்கிரனுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய தன்மைகள்ல சுக்கிரன் கொஞ்சம் முழிச்சுக்குவாரு. ஒளியான சந்திரன் எதிரில் இருக்கும்போது ரொம்பவே முழிச்சுக்குவாரு. வணக்கம், நான் உங்கள் கிப்ரோஸ். நமக்கு என்கணை ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கிப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, வாட் இஃப் மாஸ் அண்ட் வீனஸ் பிளேஸ்ட் இன் 10th house அப்படின்னா நீங்க தனுசு. Until now nobody explained to me. All said okay. Let Venus and so no genuine happiness. Okay. என்ன சேர்க்கிறீங்க அப்படின்னா, சுக்கிரனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருந்தா, நீங்க தனுசு லக்னம், சுக்கிரனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருந்தா அது வந்து ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும் 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கிற பட்சத்துல தனுசு லக்னத்துக்கு தான் இந்த விஷயம் நடக்கும். ஏன்னா நீங்க வந்து சில இடத்துல இதுன்னு சொல்றீங்க, அதை நீச்சம்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து தாம்பத்தியத்தால பிரச்சனை, சந்தோஷம் இல்ல, பார்ட்னரால சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்லல, இது இந்த மாதிரி சொல்றாங்களே, எனக்கு வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது இது ஒரு மிக அருமையான மங்கள யோகம். ஓகேங்களா? நமக்கு வந்து எப்போதுமே இந்த பர்சனலான சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த அப்பாயின்மெண்ட் டேட்ஸும் வந்து நார்மலா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வாரத்துல வந்து சில பர்டிகுலரா சில விஐபி வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க எவ்ரி மந்த். ஓகே, எதுக்கு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இந்த மாசத்துல எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்த கேட்கறதுக்கு. அதுல நேத்து வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறேன். இப்ப பேசும்போது அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாசம் நல்லா இருக்கும் பிரதர், ஆகஸ்ட் நல்லா இருக்காது. அதுவும் தனுசு ராசி அவரு. ஆகஸ்ட் நல்லா இருக்காது. ஏங்க நல்லா இருக்காது? சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சமாகி சனி செவ்வாயினுடைய பார்வையில் வந்துடுறாரு. இது கடுமையான பாதிப்பு ரிஷப, துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடிய தசை புக்தி அந்தரம் பிராண சூட்சமம் வரைக்கும் எல்லாரையும் இதை டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இதுவும் ஒரு மாதிரியா? செவ்வாய் பார்க்கறதும் செவ்வாய் இணைவதும் வேறங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சுக்கிரன் நீச்சமா இருந்தா நீங்கள் ஒழுக்கமானவர். இதுதான் 1வது ஸ்டேட்மெண்ட். இது ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நீச்சமான காமமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, கல்யாணமே இல்ல. இல்லையே, சுக்கிரன் நீச்சமானவர் ஒழுங்கா டிசிப்ளினா ஒருத்தரோட இருப்பாரு. அப்ப சுக்கிரன் உச்சமானா இதுக்கு நேர் ஆப்போசிட். சுக்கிரன் நீச்சமான ஒருத்தர் ஒழுக்கமா இருக்காருன்னா, சுக்கிரன் உச்சமான ஒருத்தர் லக்னத்தை பேஸ் பண்ணி எத்தனை ஓடுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல உங்களுடைய நீச்ச சுக்கிரன் வெறும் செவ்வாய் மட்டும் பார்த்தாருன்னா அது அற்புதமான மங்கள யோகம். நீங்களே நல்லா சமையல் பண்றீங்க, நீங்களே நல்ல டெய்லரிங் விஷயம் வரும், உங்களுக்கு பேக்கிங் வரும், இது மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லுவீங்க. பியூட்டி சம்பந்தப்படுற விஷயம் நல்லா இருக்கு. சுக்கிர தசை வந்தால் உங்களால தொழில் செய்ய முடியாது. தொழில் செஞ்சா நஷ்டமாகும், தொழில் செஞ்சா கடனாகும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்துல இருந்து தொழிலை கடனாக்குவாரு. ஆனா உங்களை வேலை செய்ய வைப்பாரு. ஒருவேளை இந்த நீச்ச சுக்கிரனுக்கு செவ்வாயோட இணைவு வந்துருச்சு, சனி பார்த்துட்டாரு. இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் 2026ல ஒரு கோச்சாரம் வருது. அதாவது ஆகஸ்ட் 2ல இருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் 2026ல சனி செவ்வாய் பார்வையிலேயே நீச்சமான சுக்கிரன் இருப்பாரு. இந்த மாதிரியான நிலைகள் கடுமையாக சுக்கிரனை பாதித்து சுக்கிரனுடைய தாம்பத்தியத்தை அனுபவிக்க விடாமலே செய்யக்கூடிய நிலைமை இந்த சுக்கிரன் தான். கூட ஒரு ராகு, சுக்கிரன் சுத்தமா இல்லாமலே போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இந்த சுக்கிரன் சனி செவ்வாய் ஒரே நேரத்துல, சுக்கிரன் இல்லைங்க, எந்த கிரகமும் சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெற்று கூடுதலாக ஸ்தான பலத்தையும் இழந்து, ஏன்னா நீங்க வந்து ஸ்தான பலத்தை இழந்திருக்குன்றீங்க, நிஷ்பலத்துல இருக்கிறாரு. 10ஆம் வீட்டு கேந்திரம் வந்து அவருக்கு பெரிய விஷயம் இல்ல. அப்ப அந்த இடத்துல நிஷ்பலமாவும் இருக்கிறாரு, நீச்சமாவும் இருக்கிறாரு, சனி செவ்வாயோடையும் வந்துடுறாருன்னும் பொழுது இந்த அதாவது ஏன் அதை மென்ஷன் பண்றேன்னா, அடுத்த மாசம் வரப்போகுது. ஆகஸ்ட் 2ல இருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் இந்த கோச்சார அமைப்பு இருக்க போகுது. இந்த நிலையில பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த பாதிப்பு இருக்குமாங்க? ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரியான நிலைப்பாடு தானா? இங்கதான் சந்திரன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு சந்திராதி யோகத்தை அப்படியே செலுத்திக்கிட்டே வருவாரு. ஜோசியத்தோட உன்னதத்தை பாருங்க. இந்த இடத்துல பாதிக்கப்பட போறவர்கள், இந்த இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுக்கிரனுடைய பாதிப்பு இருக்கும், சனி செவ்வாயினுடைய பார்வையின் காரணத்தினால ஆகஸ்ட் 2026ல.
மறுபடியும் தெளிவா சொல்றேன் பாருங்க. ஆகஸ்ட் 2026 இருந்து செப்டம்பர் 2026 செப்டம்பர் 2 தேதி வரைக்கும் கண்டிப்பாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுக்கிரனுடைய பாதிப்பு தன்மை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து சனி செவ்வாயோட தொடர்புல வந்துடுறாரு. ஆனால் ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அப்படியே சந்திரனுடைய அதியோகம் அந்த சூரியனுக்கு அந்த அந்த சுக்கிரனுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய தன்மைகள்ல சுக்கிரன் கொஞ்சம் முழிச்சுக்குவாரு. ஒளியான சந்திரன் எதிரில இருக்கும்போது ரொம்பவே முழிச்சுக்குவாரு. அப்போ சுக்கிரனுக்கு அந்த பர்ட்டிகுலர் டைம்ல எதிரில சந்திரன் வரும்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு முதலில் பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு காமம் கிடைக்கும். சந்திராதியோகத்திலோ இல்ல அமாவாசை வளர்பிறை அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள்ல சுத்தமா தாம்பத்தியம் கிடைக்காது, விருப்பம் இருக்காது. இது மாதிரியான தன்மை அமைப்புகள் வந்துரும். ஓகேங்களா? அப்ப இந்த தன்மைகள்ல அப்படியே முழுக்க 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 தாம்பத்திய தடை வந்துரும். இந்த இதுதான் பாபத்துவம். இப்ப நீங்க கேட்கக்கூடிய அமைப்பு இது மங்கள யோகம். இதைத்தான் பிருகு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு என்ன, பிறருக்காக நல்லா சமைக்கிறது, பிறருக்காக அழகுபடுத்துறது, லேடிஸ் சம்பந்தப்படுறது, ஜிமிக்கி அது இது செவ்வாய் தசைலாம் சூப்பரா இருக்கும் தெரியுங்களா? செவ்வாய் தசை நடந்ததுன்னா செவ்வாய் திக்பலமாகி சுக்கிரனோடு இணையக்கூடிய அட்டகாசமான அமைப்புகள்ல செவ்வாய் சார்ந்த துறைகள்ல லக்னாதிபதி தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பொறுத்து மிகப்பெரிய உயர்வை செவ்வாய் தசை கொடுக்கும். சுக்கிரதசை வரலையா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சுக்கிரனுடைய 10ஆம் இடத்து பாதிப்பு இல்லாமலே இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஹாப்பினஸ கெடுப்பாரா? இல்லங்க. உங்களை ஒழுக்கமானவரா வைப்பாரு. நீங்க ஒழுக்கமானவர். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ போதும். நான் ஒருத்தரையே காதலிச்சு ஒருத்தரோட வாழ்றேன். ஒழுக்கமான சுக்கிரன். இதுல எங்க இருந்துங்க ஹாப்பினஸ் கிடைச்சு? ஒழுக்கமா ஒருத்தரோட இருக்கிறதுல ஹாப்பினஸ் கெடுதுனாக்கா அவங்க மைண்ட் செட்ல வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்றது தானே அர்த்தமே தவிர்த்து இந்த இடத்துல இந்த மாதிரியான தன்மை இல்லை. இதுல தனுசு லக்னம்னு வேற சொல்றீங்க. 10ஆம் பாவம் நீச்சம் ஆகுறாருன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னக்காரரே ஒழுக்கமானவர் தானங்க. லக்னத்துல சனி ராகு இல்லாத வரைக்கும் இல்லைங்க. சனி இருந்து செவ்வாய் பார்க்குறாரு, ராகு இருக்கிறாரு, ஒழுக்கம் கெடுது. லக்னத்திலே சந்திரன் இருக்காரு, அமாவாசையா இருக்காரு, ஆரோக்கியம் கெடுது, உடல் கெடுது. சுக்கிரனே லக்னத்தை என்ன சுக்கிரன் தான் இங்க இருக்கிறாரு. ஆமா. அப்ப இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்படிதான் பலன் பார்க்கணும். அதனாலதான் தெய்வமா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஜாதகம் ஏன் பார்க்காதீங்க. சுக்கிர தசை வந்தா தாங்க இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். அப்ப சுக்கிர தசை உங்களுக்கு தாம்பத்தியத்தை தராதா? காரகத்தை கொடுக்கும், தொழிலை கெடுக்கும், வேலையை கெடுக்கும். அப்போ தொழிலை நஷ்டம் அடைய வச்சு வீடு வாகன அமைப்புகள்ல கடனை ஏற்படுத்துவார். ஏன்னா 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பாக்குறாருல்ல இந்த அமைப்புகள்ல. இது தாங்க பலன். இப்படி ஜோசியம் பலன் யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவர்கிட்ட போய் ஜோசியம் பாருங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.